ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலான பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 20 பல்லு பூண்டு தோல் உரிச்சது, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கிறேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணியில் கரைச்சது, வத்தல், கருவேப்பிலை, 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு நல்ல மிளகு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், காரத்துக்கு வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு நல்லெண்ணெய், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே அதில் ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதை சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வத்தல், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், நம்ம தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கி கிடைக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம், காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வத்தல் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வத்தல் பொடி உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவோட ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தக்காளி விழுதை ஆட் பண்ணது ஓரளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து அதை மறுபடியும் வேக விடுறேன். நமக்கு தக்காளி நல்லா குக் ஆகி அதிலிருந்து நமக்கு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு அதை கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறோம். நான் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மசாலாவை இது கூட நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது இது கூடவே நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். அந்த கரைசலை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கூட இப்போ நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டு அது குக் ஆகிறதுக்கு விட்டுற போகிறேன்.
உங்களுக்கு குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தக்கன அதை எடுத்துக்கலாம். கட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் கடைசியாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் 2-3 ட்ராப்ஸ் எண்ணெயும் சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கிறேன். இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ் நல்லா சூடாக அது கூட ஒரே ஒரு பப்படம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தோசை, இட்லி அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் ஆனி. பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.